தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்கள், உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவகர ஊழியர்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்கள் வாழ்த்து வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சின் பாவம் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 யோவான் 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது 1 யோவான் 3:4, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ரோமர் 14:23 விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம். ஆகவே நம் ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 யோவான் 5:16-17 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அநீதியெல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. அநீதியெல்லாம் பாவம்தான், அநீதியெல்லாம் பாவம்தான். இன்னைக்கு நீதிக்கு நீதியோடு நடக்க வேண்டும், அநீதியோடு நடக்கக்கூடாது. பிரியமானவர்களை, நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள் அனைத்தும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்ய அறிந்திருந்தும், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அது செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். யாக்கோபு 4:17 அதைத்தான் பார்க்கிறோம். நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று சொல்லி பிரியமானவர்கள் அங்கே பார்க்கின்றோம். ரோமர் 7:18-20 ஏன்னா அவர் சொல்றார், எனக்குள்ள வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அடுத்தபடியாக நீதிமொழிகள் 24:9 சொல்கிறது, தீய நோக்கம் பாவம் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் ஒரு செய்தி குறிப்பு இப்படி சொன்னாங்க. அதாவது ஒருவன் பயங்கர போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிறான், கஞ்சா. அவனுக்கு கஞ்சா போடாம இருக்கவே முடியாது. ஒரு நாள் பயங்கர கஞ்சா போட்டு விட்டு தன்னுடைய முகத்தை கண்ணாடியிலே பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு கஞ்சா குடி போதை தலைக்கு மேலே ஏறியது. அவன் கண்ணாடியை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது யாரோ ஒருவர் பின்னாடி இருந்து பார்ப்பது போல தெரிந்தது. அது அவன் தான் பார்த்தான், ஆனால் அவன் முகத்தை யாரோ பின்னாடி இருந்து பார்ப்பது போல தெரிந்தது. குடி போதை கஞ்சா ஏறினபடினாலே, உச்சத்துல ஏறினபடினாலே அவன் யாரோ பார்க்கிறார் என்று சொல்லி தன் 2 கைகளையும் எடுத்து தன் கண்களை அப்படியே பிடுங்கி எரிந்து விட்டான். இச்சை, இச்சை, குடி என்னும் இச்சை, கஞ்சா என்னும் இச்சை, பாவம். அவன் கண்களை பிடுங்கி எரிந்து விட்டான். அப்பொழுதுதான் புரிந்து, ஐயோ நாம் தான் பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி கதறி அழுதான். கஞ்சா தெளிந்த பிறகு, குடி போதை தெளிந்த பிறகு கண் பார்வையை போய்விட்டது. கதறி அழுதான், கதறி அழுதான். என்ன பிரயோஜனம்? இச்சை. இன்னைக்கு இச்சையினால் தான் உலகமே அழிந்து கொண்டிருக்கிறது. பாவ இச்சை. இச்சைக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக பாவத்தின் தன்மைகள். பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். ஆதியாகமம் 4:7, 1 தீமோத்தேயு 5:24 பாவம் பின்தொடரும். என்னாகமம் 32:23 பாவம் தொடர்ந்து பிடிக்கும். பிரியமானவர்களே, பாவத்தினால் வரும் கேடுகள். ஆதியாகமம் 3:23 பார்க்கிறோம், மனுஷன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தி தேவனாய் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிட்ட தேவ சமூகத்தை விட்டு பாவம் பிரிக்கும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அனுபவித்து வரும் ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும். உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தம் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆசையில உன் பொக்கிஷனுக்கு கிடையாமல் சூறையெடுப்பேன். எரேமியா 15:13 பார்க்கிறோம். பாவம் என்ன செய்கிறது? தேவனுடைய இரக்கத்தின் முகத்தை மறைக்கிறது. ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பிரியமானவர்களே, பாவ ஆத்ம சரீர மரணத்தை கொடுக்கும். எசேக்கியேல் 18:4-20 சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாவத்தில் இருந்து விடுதலை உண்டா? நிச்சயம் விடுதலை உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 பார்க்கிறோம். ஒருவேளை பாவத்திலே பிடிபட்டு இருப்பீர்களானால் தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
பிரியமானவர்களே, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் விளக்கப்பட்டிருக்க கோபக்கணைக்கு நீங்களாக அவரால் ரட்சிக்கப்பட அதி நிச்சயம். ரோமர் 5:8-9 வசனங்களை பார்க்கிறோம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1:7 பார்க்கிறோம். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பிரியமானவர்களே, ஆகவே பாவத்திலிருந்து வெளிவருவோம், பரிசுத்தமாய் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் காட் பிளஸ்.